அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மூக்குத்தி அவரை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடை. இந்த வருஷம் இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை. எல்லாமே பெருசாகிடுச்சு. நம்ம வந்து மூக்குத்தி அவரையை நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பால் வருது, சூப்பராக காய்ச்சிருக்காருங்க. சின்னது தான். மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எந்த செடியுமே சரியாக வரல. மறுபடியும் வச்சு இதை வந்து வச்சு விட்டு பாருங்க. ஒரு செடி தான் இதில் நம்ம இந்த பக்கம் பறிச்சுக்கிறோம். மேலே இருக்குது, அது எடுக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் வந்து அதை எடுத்துக்கலாம். மேலே வந்து பந்தல் எடுக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு செடியில் வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த போய் மாட்டிக்கிச்சு, கிடைச்சி மாட்டிக்கிச்சு. இந்த ஒரு செடியில் தான், இந்த ஒரு செடியில் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குது. இப்போ இன்னொரு செடி இருக்குது, அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க, அந்த பூ கூட இந்த விழுகலை, அப்படியே இருக்காருங்க. இதையும் நம்ம எடுத்துடலாம். இது ரெண்டாவது செடி. இங்கெல்லாம் இருக்குது. அது பெருசாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த பிஞ்சாக இருக்குது, பூவும் இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது. இப்போ இது ரெண்டாவது செடியில் இங்கே இருக்குது. பூ அப்படியே வச்சு ரெண்டாவது செடியில் எடுத்தாச்சு. இங்கே இங்கே இருக்குதா? இங்கே இல்லை, எடுத்தாச்சு. அப்படி இந்த பாக்க எடுத்துடலாமா? அது வந்து மூணாவது செடி. இந்த பாருங்கள், இது வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு. இது பாருங்கள், அப்படியே கொத்தா ஒரே இடத்துல சூப்பராக இருக்குது. இது வந்து மூணாவது செடி. நம்ம இந்த மூணாவது செடியிலையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம சிசரில் கட் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி ஒடிச்சு இந்த மாதிரி பாருங்கள், இப்படி வந்திருக்கா. இதை வந்து ஆப்போசிட்டில் வந்து இப்படி பண்ணால் வந்துடுது. இப்போது இந்த பக்கம் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அது பால் வந்துட்டுருக்கு. இந்த செடியில் வந்து முள் மாதிரி இருக்குது, ஆனால் முள் குத்துறதில்லை. இதில் வந்து எனக்கு பிடிக்காத அவரை வந்து சிறகு அவரை மட்டும்தான். அது எனக்கு ஸ்மெல்லே பிடிக்கல. இங்கெல்லாம் இருக்குது. இதை வந்து விதைக்கி விடணும். ஃபஸ்ட்டு வந்து அறுவடை விடக்கூடாது. விட்டோம்னா நமக்கு காய்க்காது. அதனால ஃபஸ்ட்டு அறுவடை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம விதைக்கி விடுறதா விடணும். சுருங்கி வச்சு மூணாவது வரை நம்ம எடுத்தாச்சு. இங்கெல்லாம் இருக்குது. நம்ம வந்து 3 செடியில் நம்ம எடுத்தோம். 3 செடியில் இதை பாருங்கள், பொரியல் ஒரு பொரியலுக்கு வந்துடும். இன்னொரு 3 செடி போட்டோம்னா தாராளமாக நமக்கு போதும். நம்ம வந்து இப்போ போட்டு பார்த்துக்கிறோம், 3 செடி வந்திருக்குது. அடுத்து நம்ம வந்து ஒரு 6 செடி வச்சாதான் நமக்கு இவ்வளோ வரும். இப்போது நம்ம மூக்குத்தி அவரை எடுத்தோம். ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இந்த ஒரு பாவக்காய் தான் பெருசாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இதோட நம்ம வந்து நம்ம பண்ணிக்கலாம். கீழெல்லாம் போயிட்டுருக்கு. மூணுக்குள்ள எடுத்தோம் அப்படியே. இப்போது நம்ம வந்து மூக்குத்தி அவரை எடுத்தோம், ஒரே ஒரு பாவக்காய் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இத்தனை வருஷத்தில் நான் நூல்கோல் போடணும் ரொம்ப நாள் வந்து கனவு. இந்த வருஷம்தான் எனக்கு வந்து விதை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதில் 2, இங்கே ஒன்று இருக்குது, 3 இருக்குது. 3 இது மட்டும்தான் பெருசாக இருக்குது.
நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு நூலுக்குள்ளே மட்டும் எடுப்போம். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஒன்று தான் பெருசாக இருக்குது. நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி எப்படி பூங்குறதா? சூப்பராக இருக்குது. பல நாள் கனவு இந்த வருஷம் வந்து நமக்கு நூலுக்கோல் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்திருக்கு. இது ஒன்று தான் பெருசாக இருக்குது. முத்திரும் சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போது இந்த நூல்கோலுடைய இலை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றதா இல்லைன்னு தெரியலை. சாப்பிட்லாமா என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்க, இப்போது நமக்கு புடலங்காய் வந்து ஒரே இடத்துல நமக்கு 3 காய் வந்திருக்குது. 3ல் இது பெருசாகிடுச்சு. அன்றைக்கி நம்ம ஒன்று அறுவடை எடுத்தோம், அது வீட்டில் இருக்குது. அதோடு சேர்த்து இதையும் வச்சுக்கலாம். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் இன்னும் பெருசாக ஆகட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து தட்டைக்காய் வந்து பாருங்க, நிறையா செடி வச்சேன். மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எல்லாமே பூச்சி அரிச்சு எல்லாமே போச்சு. இது ஒன்று தான் நமக்கு வந்து வந்திருக்குது. மற்றதெல்லாம் இப்போ தான் வச்சுக்கிறேன். இது ஒன்று இருக்குது. இதை வந்து சூப்பராக பெருசாக நீளமாக இருக்குது. எடுத்துக்கொண்டு இங்கே இருக்குது. இங்கே 2 இருக்குது. நம்ம இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பின்னி வச்சுருக்கேன். காட்டுங்க. இந்த காட்டுங்க. பாருங்க, ஒரே ஒரு சைடில் நமக்கு உழவு வந்திருக்குது. நம்ம அதை வந்து சாம்பாரில் போடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த பசலைக்கீரை இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பசலைக்கீரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மூக்குத்தி அவரை எடுத்தது கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. இது வந்து நல்லா பெருசாகிடுச்சு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்குது. இதை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கொடியில் இருந்ததை நம்ம எடுத்துட்டோம். அங்கே ஒன்று சின்னதாக இருக்குது, நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இதில் வந்து கீழே ஒன்று வந்திருக்கு. அன்னைக்கு ஒன்று நம்ம எடுத்துட்டோம். இங்கே ஒன்று வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, இது வந்து மிளகு பெப்பரு. இது எல்லாமே பழுத்து கீழே விழுந்துருச்சு. இது பாருங்க, இதுவும் பழுத்து விழுந்துருச்சு. நிறையாவது விழுந்துருச்சு, கீழே கிடக்கு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். 2 தான் இங்கே ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வெள்ளை மிளகா மாறுது. இது கீழே விழுந்தாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது. பசலைக்கீரை இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் வந்து அதோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இது எல்லாமே வந்து நம்ம வெண்டைக்காய் விதை வச்சுருந்தேன். ஆனால் அது கீரை வந்துருச்சு. சரி, கீரை வரட்டும், நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்காமல் விட்டேன். பெருசாக வச்சு இப்போது நம்ம வந்து வேரோடவே நம்ம எடுத்துடலாம். என்ன கீரை? இது வந்து சிறுகீரை. நம்ம விதை வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். விதை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விதையை வந்து மண்ணில் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டு விட்ருங்க. அடுத்து நம்ம வந்து போடும்போது உங்களுக்கு தானாகவே வந்து கீரை முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி நான் விட்டுருந்தேன். நமக்கு வந்து இப்போ அந்த கீரை வந்திருக்குது. இப்போது இது வெண்டைக்காய் செடி வச்சுருக்கிறேன். பக்கத்தில் வந்து முள்ளங்கி வச்சுருக்கிறேன். முள்ளங்கியும் வெண்டையும் இருக்குது. அதோடு சேர்த்து கீரையும் வந்துருச்சு. இப்போ நம்ம கீரை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா இனி அது வந்து சூப்பராக வந்துடும். அதே மாதிரி இந்த பாருங்க, எவ்வளோ ஹைட் வந்துருச்சு. இனி இதுக்கு மேலே விட்டோம்னா சுத்தப்படாது. ரொம்ப நீளமாக வந்துருச்சு. அதனால் நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் கீரை.
இப்போ பாருங்கள் வெண்டையும் மேலே வந்துருச்சு. நீ வெண்டை வந்து ஃப்ரீயாக வந்துடும். இந்த பெருசாக இருக்கிற கீரையை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கேயே இருக்குது. நம்ம இது எடுக்கலை அப்படின்னாக்கா இந்த வெண்டைக்காய் செடி சரியாக வராது. அதனால் இப்போ எடுத்து விட்றணும். பண்ணுறது இப்போது அந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இங்கே இருக்குது. நம்ம இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹைட்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம வச்சுக்கிற வெண்டைக்காய் செடி வெளியில் தெரியுது. மழை வந்துச்சு அப்படின்னா பூச்சி வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே சூப்பர் கீரை. பாருங்க பூச்சி இங்கேயே இருக்குது பாருங்க. இதெல்லாம் தின்றுருக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த கீரை செடியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுறணும். நீ அது வாட்டில் வந்துடும். கீரை கடை பாருங்க இது பருப்பு போட்டு சூப்பர் கீரை பருப்பு போட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு நேரம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த மல்லி வந்து நம்ம போட்டு விட்டு பெருசாகி விதை வச்சிருச்சு. இந்த விதையை வந்து நம்ம எடுத்து நம்ம காய வச்சு மறுபடியும் நம்ம போட்டோம்னா நம்ம வீட்டில் இருந்தது நல்லா முளைக்கும். கடையில் உள்ளது முளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம விதை வச்சு போட்டோம்னா சூப்பராக முளைக்கும். அதனால் இப்போ வந்து காஞ்சதுக்கப்புறமா எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது மூக்குத்தி அவரை எடுத்துக்கிறோம். தட்டைக்காய் வந்து நீல தட்டைக்காய் எடுத்துக்கிறோம். இந்த மூக்குத்தி அவரை எடுத்துக்கிறோம். புடலங்காய் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு பாவக்காய் எடுத்துக்கிறோம். பசலிக்கீரை ஒரே நூல்கோல் வந்து இந்த வருஷம்தான் நம்ம மாடி தோட்டத்தில் இதான் முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கீரை வந்து இருந்தது. நம்ம அந்த கீரையை நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இது கட்டு. இது வந்து பெப்பர் வந்து நம்ம ஒரு செடி வச்சுருந்தோம். அதில் வந்து 2 இது கீழே விழுந்துருச்சு. இப்போ 2 தான் இருந்தது. இந்த பழத்தை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வெள்ளை மிளகுன்னு சொல்கிறாங்களோ அந்த இதுதான் இவ்வளோ இருக்குது. நான் எடுத்து பார்த்தேன் வெள்ளையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 2 எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.